45 வயதுக்கு மேற்பட்ட முதலாவது சொந்தமான யார் என்றாலும் இந்த வயதுல இப்படி ஓடுறான்றது வந்து இரண்டாவது போட்டியோட போய் கொண்டிருந்தது அண்ணா வந்து கொஞ்சம் அனுமதியோட போலீசாரினுடைய வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் தொண்டைமனாற்றை சந்தையில் நிற்கிறோம். வருடம் இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு பலாலி டொன்பஸ்கோ இளைஞர் கழகத்தினரால் வந்து மாபெரும் விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருஷம் முதல் நிகழ்வாக வந்து 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான நீண்ட தூர சைக்கிள் ஓட்ட போட்டி நடைபெற போகுது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி கூட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக வாங்க அந்த விளையாட்டு நிகழ்வோட இணைந்திருக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்வு தொடர்பாக சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லி. சல்பரட் மின்சலாஸ். இது வந்து இந்த விளையாட்டு வந்து வருடம் வந்து எங்களை ஈஸ்டரை முன்னிட்டு எங்களோட பங்கு கோயிலால் 45 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு ரேஸு வருடாந்தம் நடத்துகிற ஒரு விளையாட்டு. ஒரு சந்தோஷ நிகழ்வாக வருஷம் இந்த நிகழ்வுகளை நாங்கள் பலாலியை சேர்ந்து நாங்கள் இதை நடத்தி கொண்டு வரோம். இதில் வந்து பலாலி மக்கள் மட்டும்தானே? பலாலி தனியாக பலாலி மக்கள் மட்டும். எத்தனை கிலோமீட்டர் தூரம் இது வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணி வந்து கேகேஎஸ் போய் தெல்லிப்பளை சந்தியால் திரும்பி அப்படியே வந்து ஏர்போர்ட் ரோட் எடுத்து அப்படியே திரும்ப வந்து அந்தோனியார் கோயிலுக்கு முன்னால் முடிவரை 25 கிலோமீட்டர் மேலே. 25 கிலோமீட்டர். போன வருஷம் ஓடினீங்களோ? போன வருஷம் ஓடுறோம். இது இப்போ நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து மீளக்குடியமர்ந்து வந்து வேளாந்து நடத்தி கொண்டு வர்ற ஒரு விளையாட்டு. போன வருஷம் கொஞ்சம் 20 சைக்கிளுக்கு மேலே பதியப்பட்டு ஓடினது. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சைக்கிள்கள் குறைஞ்சு. சைக்கிளிங்ன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான இது, உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாகும். இதான ஆக்கள் இப்போ 45 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களும் எல்லாத்துலயும் ஆர்வம் நிக்கணும்ன்றதுக்காண்டி எங்கட இதை இட்டு மாபெரும் விளையாட்டு போட்டி இருக்குது. போட் ரேஸ் இருக்குது, தர விளையாட்டு இருக்குது. அது அடுத்த ஞாயிறு நடக்கும். இன்றைக்கு பின்னர் 1 மணிக்கு பிற்பாடு ஃபுட்பால், நாளைக்கு நைட்டு வந்து வாலிபால், எல்லா சகல விளையாட்டும் இருக்கு. சரி 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 அண்ணா, வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றியா. நன்றி. சைக்கிள் ஓட்ட போட்டி வந்து ஆரம்பமாக போகுது. சைக்கிள் ஓட்ட போட்டியானது ஆரம்பமாக இருப்பதனால் அனைத்து சைக்கிள் ஓட்ட போட்டியாளர்களை ஆரம்ப கேட்டுக்கொள்கிறோம். இப்போ 5 பேர் வந்திருக்கீங்க. மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். என்ன சொல்றீங்க? எத்தனை இடம் கிடைக்கும்? சொல்லல எத்தனை வருஷம் ஓடுறீங்களோ? இல்லைன்னா இல்ல நீங்க ரேஸ் ஓடி ஒரு 10 வருஷம் விட்டு போன வருஷம் ஒரு ரேஸ் ஓடுறேன். போன வருஷம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல் மண்ணி அங்கால இருக்க ஓடுங்க. சரி சரியா. இப்போ ஒரு 16 வருஷத்துக்கு பிறகு போன வருஷம் ஓடுங்க. சரி பாப்போம் மாட்டேங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்க. போன வருஷம் ஓடுனீங்க? ஓடுனாங்க. 4வது வந்தேன். இந்த முறை 2வது ஓடுவோம். வெரி குட். நல்லவா, வாழ்த்துக்கள். ஐயா சொல்லுங்க, நீங்க எத்தனை ஆகும்? போன சும்மா 2வது. ரைட். இந்த வருஷம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஐயா நீங்கள்? 6வது வந்து நீங்கள். ரைட். எத்தனை வயது உங்களுக்கு? 60. ஆமா சரி. அப்போ 45 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் ஓடலாம் வேணா. ரைட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 போட்டியாளர் வந்திருக்கோம். நாங்களும் இணைந்திருக்கோம். சரி, ஓட்ட நிகழ்வு ஆரம்பமாக போகுது. போலீசாரினுடைய அனுமதியோட, போலீசாரினுடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோட இந்த போட்டி நிகழ்வு வந்து சிறப்பாக ஆரம்பமாக போகுது. பாருங்க, இளைஞர் ஒன்றிய தம்பியாக்கள் எல்லாம் நிற்கிறோம். போட்டி வந்து சிறப்பாக ஆரம்பமாக போகுது. போட்டி இப்போ ஆரம்பம் ஆயிடுது. கட்டம் புகத்தில் போய் கொண்டிருக்கேன். பாருங்க, போலீசார் போய் கொண்டிருக்கிறோம். ரைட், நாங்கள் மொழிக்கிறோமா?
தான் போட்டி போய் கொண்டிருக்கு பாருங்க. முன்னுக்கு 2 பேர் போய் கொண்டிருக்கணும் பாருங்க. நான் 3ஆவதா போறேன். 3ஆவதா போறேன். 2 பேர் போயிடும். ஆதரவினையும் பரிவர்த்தங்களையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2 பேர் தான் முதலாவது நிறைய போட்டிகளில் எல்லாமே வந்து பங்காற்றி சில பிளேஸ் வளர்த்துருக்கணுமா பாருங்க. ஈஸியா ஓடும். இப்போ வந்து நாங்க கிட்டத்தட்ட பலாலை கிட்ட வந்துட்டோம். அவர்களுக்கு ஆதரவினையும் கரவசங்களையும் கண்டுகொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து பலாலிக்கு வந்துட்டோம். பலாலி விண்மீன் விளையாட்டு கழகம். தொடர்ந்து வந்து ஏனைய போட்டியாளர்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து 2 போட்டியாளர் 2 பேர் போட்டினர். மக்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கீங்க. இந்த அண்ணா கொஞ்சம் கலைச்சிட்டார் போல இருக்கு. கலைச்சு போட்டார். முதல் 2 பேர் போய் கொண்டிருந்தது அண்ணா வந்து கொஞ்சம் கலாச்சிட்டு முதல் 2 பேர் ஓடிக்கொண்டு வந்தவே அதில் வந்து ஒரு அண்ணாவரால் வந்து தொடர்ந்து ஓட முடியாமல் வந்து போட்டியில இருந்து நின்றுட்டார். இப்போ வந்து இந்த அண்ணா வந்து 3ஆவதாக வந்தார். இப்போ இவர் தாங்க வந்து 2ஆவதாக ஓடிக்கொண்டு. இப்போ மட்டும் இந்த அண்ணா வந்து முதலாவதாக ஓடிக்கொண்டிருக்கார் பாருங்க. ஒத்துழைப்பினையும் தந்துடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா அவர்களுக்கு எமது நன்றிகளும் ஆதரவுகளும் தொடர்ந்து நாங்கள் செலுத்திக் கொண்டே இருப்போம். காங்கேசன்துறை ரயில்வே சிம்லா ஓடுறேன். அவர்களுக்கு தந்துடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அத்தோடு வீடுகளில் பயணம் செல்லும் வாகன சார்பிற்கு அன்பான வேண்டுகோள். அவர்களுக்கு இடையூறுமை விளைவிக்காத வண்ணம் வாகனங்கள் செலுத்துமாறு கேட்கப்படுகிறீர்கள். பாதுகாப்பு கொண்டு கொண்டே இருக்கிறாங்க.
நடாத்தப்படும் சைக்கிள் ஓட்ட போட்டியானது மெத்தளவுக்கு வருகை தந்து கொண்டிருப்பது பாதிப்பினை ஏற்படுத்தாத வண்ணம் வாகனங்கள் செலுத்துமாறு சாலையிடம் கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. இப்போ வந்து காங்கிரஸ் வெளிச்ச வீட்டுக்கு வந்துட்டோம். காங்கிரஸ் கடற்கரை உல்லாச இரண்டாவது போட்டியாளர் போலீஸார் வந்து தண்ணி ஊற்றி சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் மாவட்டபுரம் கீரிமலை சந்தையில் நிற்கிறோம். இப்போ ஏற்கனவே முதலாவது போட்டியாளர் தூர போட்ட சரியா, ரெண்டாவது போட்டியாளர் வந்து கொண்டிருக்கேன். அண்ணா இப்போ ரெண்டாவதாக வந்து கொண்டிருக்கேன். வெளிப்படைக்கு வந்துட்டோம். இதால் திரும்ப போகுதான் இதுதான் முதலாவதாக போய் கொண்டிருக்கேன். டெல்லிப்பளை சந்தை சைக்கிளேட்ட போட்டியானது ரொம்ப தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு தங்கள் ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதலாவதாக நான் வந்து கொண்டிருக்கேன். முதலாம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பலாலியில் நினைக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து போட்டியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது போட்டியாளர் வந்து கொண்டிருக்கிறார். ஐயா நெடுவேலவாதியில போட்டியாளர்களை வரவேற்கும் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். போட்டியோடத்தில் வந்து முடிய போகுது கோயிலடியில். முதலாவது போட்டியாளர் வேகமாக வந்து கொண்டிருக்கு. போட்டி முடிவு தட்டி ஆரவாரப்படுத்தி கூச்சலிட்டு அவர்களை வரவேற்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். முதல் வீரர் அவர்கள் முதல் வீரராக ஆரம்பத்தில் இருந்து இவர்தான் முதல் வீரராக வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள்லாம் இந்த சைக்கிள் ரேஸில் வந்து முதலாவதாக வந்தீங்க. ஆமாம். போன வருஷம் அப்படி போன வருஷம் ரெண்டாவதாக வந்தீங்க. வேற நம்பிக்கை இருந்ததோ முதலாவதாக வருவீங்க? ஸ்டடி பண்ணா நம்பிக்கை தான் ஓடியும். அதுதானே. மற்ற இதுக்கான பயிற்சியில் எதுவும் செய்த நீங்களோ? இல்லை, நான் சைக்கிளாக நிறைய ஓடிக்க செய்கிறேன். அப்படி பஸ் பிரியாணம் செய்யலை. பத்து சைக்கிளாக போயிட்டு சைக்கிள் தான் சைக்கிள் தானே. அப்போ இது எத்தனாவது வருஷமாக ஓடிக்கொண்டிருக்கு? இது ரெண்டாவது வருஷம். பலாலியை தவிர்த்த வேற கிளப்புகள் நடத்துகிற போட்டிகளிலையும் பங்கு பெற்று? இல்லை, நான் பங்கு பெற்றே இல்லை. இதுதான் முதல். வேற என்னென்ன போட்டிகளில் பங்கு பெற்று? நான் வாலிபால் தான் பங்கு பெறுவேன். வாலிபால். இப்போ இந்த விளையாட்டுத்துறையில எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கு, ஈடுபாடு? வாலிபால் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு நான் சின்ன வயசுல வாலிபால் விளையாடுறேன். எது சொந்தரம்? இது இங்கே மாதவெல்லாம் வெஞ்ச மாதிரி பண்ணி இந்த இதோட விடுவோம் அப்படின்ற உணர்வுகள் இல்லையே.
உஷாரிலே அப்படி வந்து அப்படியோ வந்துடும். அதான் நாங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த தொடர்ச்சியா அந்த வேகம் வந்து குறைய இல்லையா உங்களை? 55 வயசாச்சு. எத்தனை? 55 வயசாச்சு. 55 வயசு. ஓடிக்கொண்டிருக்க இது மேலாத தன்மையில் அப்படி அப்படி ஏன்னா நார்மலாகவே ஓடிக்கொண்டிருந்த நீங்கள் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க. இந்த வயதிலையும் வந்து இப்படியான விளையாட்டுகளில் ஈடுபடுறீங்க. மேலே அது ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. தொடர்ந்து நீங்கள் எதிர்காலத்திலையும் நிறைய விளையாட்டுகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கலாம். அடுத்த 2வது போட்டியாளர் வந்து கொண்டிருக்கிறார். எல்லாருமோ அப்பண்ணா அவர்கள் இப்போதும் அவர் இலங்கை கண்டு அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க தான் இந்த போட்டியில வந்து 2வதா வந்த நீங்கள். இப்போ வந்து எப்படி உணர்றீங்களா இந்த தருணத்தை? அது முதலாக வந்து அப்படியே நின்று விட்டார். அதெல்லாம் முதல் அடிக்கிற போன முடியும். அப்படியே இருந்தபடியா எங்களுக்கு போட்டு ஓட்டம் யார் கல்வியில நின்று விட்டாங்க. கோயில ஒரு ஆள் நின்றுட்டாரு. நின்று விட்டார். 5 சைக்கிள் ஓடுனாங்க. அதுக்கு பெருகுது. அப்படி கஷ்டமா இருந்ததா? சரியான கலப்பு தான். பையன் சரியான கலப்பு. இதுக்கான பயிற்சியில செய்தீங்களா? இல்ல ஒரு சைக்கிள் ஒண்ணு எங்களா சைக்கிள் அது பிரச்சனை இல்லை. நல்ல சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கும். ஆரோக்கியமான ஒரு நிகழ்வு தானே. ரைட். தொடர்ச்சியா நீங்கள் தொடர்ந்து வேற விளையாட்டுகளில் ஈடுபட வாழ்த்துக்கள். இப்போ வந்து 3வது போட்டியாளர் வந்து கொண்டிருக்கிறார். 3வது போட்டியாளர் ஐயா. முயற்சியில ஓடணும் அடுத்த முறை பாப்போம். எத்தனை வயது? 60. சரியா கலப்பு தான். இந்த வயதுல இப்படி ஓடுறான்றது வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ரைட். வாழ்த்துக்களை. 4வது போட்டியாளர். நான் என்ன சொல்றீங்களா? எப்படி இருக்கு ஓட்டம்? போன வருஷம் 3வதா வந்தேன். இந்த வருஷம் மேட்ச் படி கை உடைஞ்சு அதில் ஓட இல்லைன்னு இருந்தேன்னா இது சந்தோஷத்துக்காண்டி மேலே ஓடி முடிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள். பெரிய சந்தோஷம். நல்ல ஒரு ஹெட்டப்ல மேலே இந்த வயதுல எத்தனை வயது உங்களுக்கு? 54. ரைட். மற்ற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். தொடர். வணக்கம். வணக்கம். இந்த பேர் நிதர்சன் சிபிராஜ். ரைட். நீங்கள்லாம் இந்த இளைஞர் தான்? இவர் தலைவர், நான் விளையாட்டு பொறுப்பாளர். ரைட். இன்றைய நிகழ்வு தொடர்பாக சொல்லுங்க. இதெல்லாம் வந்து உயிர்ப்பு பெருவிழா முன்னிட்டு வைக்கிறோம். நாங்கள் இது வருஷம் இப்போ நாங்கள் 4 வருஷம் இதோட தொடர்ந்து வச்சோன்னு நிற்கிறோம். அதாவது இன்றைக்கு வந்து உயிர்ப்பு விழாவை சிறப்பிக்கிறமாக காலமே சைக்கிள் ரேஸ், பின்னேறம் ஃபுட்பால் வைக்கிறது. இதுல வந்து இங்க பங்குபற்ற போட்டியாளர்கள் வந்து இந்த ஊர் ஆட்கள் மட்டும்தானோ? இந்த ஊராக்கள்ன்றதை விட என்ன, பலாளிக்கு சொந்தமான யார் என்றாலும் விளையாடலாம். வெளி விளையாட்டு வந்து பலாளிக்கு சொந்தமான வீரர்கள் விளையாடலாம். மைதான விளையாட்டு வர்ற ஞாயிறு வைக்கிற மைதான பள்ளிக்கூட விளையாட்டு மாத்திரம் இது வசிக்கிறாக்கள் மட்டும் விளையாடுற மாதிரி. அப்ப இப்ப இன்றைக்கு நடைபெற்ற போட்டி வந்து அந்த வயது வேறுபாடு இல்ல, 45 வயதுக்கு மேற்பட்டார்கள். இந்த கிழமை இந்த நிகழ்வு நடைபெற்றது. வாரக்கிழமை நீச்சல் மற்ற கடல் சார் போட்டிகள் நடைபெறும் என்ற ஏற்பாடாக இருக்கு தானே? மாற்றங்கள் இருந்தால் அடுத்த கிழமை போகணும். இரவு மட்டும் நிகழ்ச்சிகள் இருக்கும். போகணும். இப்ப பின்னேரம் 4 மணிக்கு துவக்குவோம். 4 மணிக்கு துவக்கினா அது 7-8 மணி மட்டும் மைதான விளையாட்டு சிறார்களுக்கான இளமை உள்ளனர் அந்த விளையாட்டுகள்ல வந்து இந்த கட்டியாக்கள் கட்டாயாக்கள் இளைஞருக்கான விளையாட்டு வந்து அப்படியே சிறப்பா முடியும். மக்களினுடைய ஆதரவு எப்படி இருக்குது? ஒவ்வொரு வருஷமும் ஊராக்கலாம். இப்ப அவைந்த பிள்ளையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அவைந்த ஆதரவு குறையறே இல்லை. வெளிநாட்டு வாழ்றவர்களுக்கும் எங்களுக்கு அதுக்கேற்ற ஆதரவுகள் நிதியுதவிகள் செஞ்சோண்டே இருக்கணும். எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லாமல் நிதியுதவிகள் செஞ்சோண்டே இருக்கணும். ரைட். அப்ப எல்லாருக்கும் நீங்கள் உங்க நன்றியை தெரிவிக்கிறீங்களா? இந்த கிராம மட்டத்துல நடைபெற இந்த போட்டிகளில நிறைய வீரர்கள் வந்து இதுல பங்கு பற்றியும் அந்த தேசிய அணியில எல்லாம் இங்க இருந்து போயிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கிராம விளையாட்டு நிகழ்வு தொடர்ந்தும் இப்படியான நிகழ்வு எதிர்காலத்தில் நடைபெற்று இந்த சிறந்த வீரர்களை இந்த நாட்டுக்கு தர எல்லாருக்கும் வாழ்த்துக்கலாம். வெளி மக்கள் எல்லாம் வந்து உண்மையில இந்த நிகழ்ச்சியில பார்க்க வாங்குவோம். சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த ஊரே சேர்ந்து கொண்டாடுற ஒரு நிகழ்வு இந்த உயிர்த்த ஞாயிறு விளையாட்டு நிகழ்வுகள்.
இரவு மட்டும் நடக்குமா? ஆமாண்ணா, இரவு மட்டும் நடக்கும். ரைட். அந்த வகையில் எல்லா சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுவோம். நன்றி.